பெருமை இருக்கிறது. ஊசி விற்க வந்த வெள்ளையர்கள் உண்டாக்கிய கிழிசல்களால் கந்தலாய் கிடந்த இந்திய சேலையை மாற்றி, பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி வந்த பொழுது முதல்ல ஊசி வியாபாரம் செய்து தான் வந்தார்கள். ஊசி விற்க வந்த வெள்ளையர்கள் உண்டாக்கிய கிழிசல்களால் கந்தலாய் கிடந்த இந்திய சேலையை மாற்றி மூவண்ண முகூர்த்த சேலையை பாட்டுத்தறியிலே போட்டு தந்த பாவலன் சுப்பிரமணிய பாரதி. அவன் விடை பெற்று விட்டான் என்று நான் கருத தயாராக இல்லை. இதோ சின்ன பாரதி உன்னோடு எனக்கு விருது வாங்குவதிலே என்னை விட பெரிய மகிழ்ச்சி யாருக்கு கிடைக்கும்? ஆனால் இத்தனை பெரிய கூட்டத்தை பார்க்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியினுடைய அடர்த்தி கூடுவதற்கு என்ன காரணம்னா, வெறும் பேச்சாளனாக மேடையிலே உதடு உயர்க்க பேசக்கூடியவன் மட்டும் நான் இல்லை, நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடியவன். உலகத்திலேயே எனக்கு பிடித்த ஒரு ஒப்பற்ற ஒரு உருது கவிதை, இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிற எந்த சார்பும் இல்லாது நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறவர்களை பற்றி அந்த கவிதை சொல்கிறது. ஏன் அந்த கவிதை மிக அற்புதமாக சொல்லுவதாக நான் கருதுகிறேன். என்ன சொல்லுகிறார்னா, பழத்தின் அழகை வெளியே புகழ்கிறார்கள், உள்ளே குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவார். வண்ணமாக இருக்கிறது, வாசமாக இருக்கிறது என்று பழத்தை பார்த்து புகழ்கிறார்கள், உள்ளே குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவார். அந்த குடைச்சல் சேகரனுக்கு இருக்கிறது, நடராஜனுக்கு இருக்கிறது. ஏற்பாடு பண்ணி ஒரு அமைப்பை தொடர்ந்து 27 ஆண்டுகளாக நடத்துவது என்பது எளிமையான விஷயம் இல்லை. அந்த உருது கவிஞன் சொல்லுகிறான், எந்த சார்பும் இல்லாமல் ஒரு இலக்கிய அமைப்பை அல்லது ஒரு பொது அமைப்பை நடத்துவது என்பது ஏழை வீட்டு பாடையை தூக்கி சுமப்பது மாதிரி. பணக்காரன் வீட்டு பாடையாக இருந்தால் ஆள் மாற்றி தோள் மாற்றி சுமக்க வருவார்கள். ஏழை வீட்டு பாடையாக இருந்தால் எவன் தூக்கினானோ அவன்தான் கடைசி வரைக்கும் தூக்கி சுமக்குவன். எனவே ஒரு அமைப்பை தாங்கி நிற்கிற தங்க வேர்களாக இருக்கக்கூடிய இவர்கள், இவ்வளவு பெரிய கூட்டம் எப்படி சேகரிக்கப்பட்டது? சேகரன் சேகரித்தால் அது சேகரமாகும். அவர் என்னுடைய நிகழ்ச்சி 10 ஆண்டுகளாக அகடகுட நிகழ்ச்சியை ராஜ் தொலைக்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன். சேகரன் அப்படித்தான் எனக்கு பரிச்சயம். எனவே அன்பிற்குரியவர்களே, ஒரு நகைச்சுவை மன்றம் இன்றைக்கு தொடங்கி இத்தனை பெரிய கூட்டத்தை மகிழ்ச்சிப்படுத்துவது என்பது எவ்வளவு அற்புதமான செய்தியாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கிறோம். அவர்கள் சொன்னதைப் போல நிரம்ப பேச வேண்டும் என்று என்னுடைய ஆசை இல்லை. சரி, இந்த விருதினை, ஏன்னா இப்போ எந்த தொலைக்காட்சி சேனலில் ஒரு பாட்டு போட்டாலும் யாருக்கு டெடிகேட் பண்ணுறீங்க? இந்த டெடிகேட் பண்ணுறீங்கிற வார்த்தை மெடிகேட் பண்ணுறீங்கன்னு விழுகுது. பாட்டை காதால் கேட்க முடியல. இந்த சைலண்டாக கேட்குற மாதிரி ஒரு அப்பேரட்டஸ் அதனால தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். இவ்வளோ அசிங்கமான பாட்டை பகிரங்கமாக கேட்க முடியாதுங்கிறதுனால ரகசியமாக கேட்கறதுக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி மாட்டி இருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு என்னுடைய சுருக்கமான பார்வையாக சொல்லிக்கொள்ள விரும்பக்கூடிய அடிப்படையான செய்தி ஒன்றுதான். பூவுக்கு கிடைத்திருக்கிற வரம் உலகத்தில் யாருக்கு கிடைத்திருக்கிறது? பிறந்த நொடியிலே இருந்து மண்ணின் மடியில் விழுகிற அந்த கடைசி துளிவரை சிரித்து கொண்டே இருக்கிற வாய்ப்பு உலகத்தில் யாருக்கு வாய்த்திருக்கிறது? பிறந்த நொடியிலே இருந்து மண்ணின் மடியிலே விழுகிற வரை சிரித்து கொண்டே இருக்கிற. அதனால தான் அதுக்கு தாவரம் என்று இறைவனிடத்திலே வரம் வாங்கி கொண்டு பெற்றெடுத்திருக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நம்ம வாழ்க்கை எப்படி தொடங்கியது? வாழ்க்கை எப்படி தொடங்கியதுன்னா, அழுது கொண்டே தான் நாம் பிறந்தோம், கண்களை மூடிக்கொண்டே தான் நாம் பிறந்தோம், கைகளை மூடிக்கொண்டே தான் நாம் பிறந்தோம். கை மூடி பிறந்தோம் நாம், கண் மூடி பிறந்தோம் நாம், மெய் மூடி பிறந்தோமா? கண்ணை மூடிட்டு குழந்தை பிறகுது, கையை மூடிட்டு பிறகுது. கை மூடி பிறந்தோம் நாம், கண் மூடி பிறந்தோம் நாம், மெய் மூடி பிறந்தோமா? யாராவது ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டாந்து போட்டாதான் நம்முடைய நிர்வாணமே மறைக்கப்படுகிறது. அப்ப நாம் பார்க்கிற பொழுது, ஏன் குழந்தை கண்ணை மூடிக்கொண்டு பிறக்கிறதுனா பிரசவம் பார்த்த நர்ஸ் அசிங்கமா இருக்கிறான்னா இல்லை. சிந்திக்கிறவன் கூர்மையாக சிந்திக்கிறவன் சொல்லுவான்,
கண்ணை திறந்து கொண்டே குழந்தை பிறந்தால் கான்வென்ட்டில் சேர்த்து விடுவார்கள் என்று அஞ்சி குழந்தை கண்ணை மூடிக்கொண்டே பிறக்கிறது. நர்ஸு கையிலிருந்து அப்படியே நர்சரிக்கு கொடுத்துட்றான், நர்ஸு கையிலிருந்து நர்சரிக்கு கொடுக்குறான் இல்லையா? ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். யோசித்து பாருங்கள், பூக்கள் எத்தனையோ வகையில் பூக்கள் இருக்கின்றன. பூவிலே இதழ்கள் இருக்கு. நான் விலங்கியலை பாடமாக தியாகராசர் கல்லூரியில் மதுரையில் பயின்றவன். ராமச்சந்திரன் பிசிக்ஸ் படித்தார், சம்பந்தமே இல்லாத துறை. பிறகு 2 பேரும் தமிழ் இலக்கியத்திற்கு ஆங்கில இலக்கியத்திற்கு வந்து சேர்ந்தோம். பூக்களிலே எத்தனையோ பூக்களை நாம் பார்த்திருக்கலாம். ஆனால் உலகத்தில் இப்படி ஒரு பூ இருக்கிறதா என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும். என்ன பூ என்று நீங்கள் கேட்கலாம். பூக்களில் இதழ்கள் இருக்கும், இதழிலேயே பூக்கிற ஒரே பூ சிரிப்பு மட்டும்தான் என்பதை நாம் அருகூர் எண்ணிப்பார். அதான் மாறுபட்ட பூவாக இருக்கிறது. மாறுபட்ட பூவாக இருக்கிறது. வாழ்க்கை என்ன முரண்பாடுடையதாக இருக்கிறது. அதிகமாக சிரிச்சா கண்ணீர் வந்து விடுகிறது, அதிகமான சோகம் வந்தால் சிரிப்பு வந்து விடுகிறது. ஆக சிரிப்பை தவிர்த்து விட்டு வாழ்க்கை இருக்க முடியாது என்பதைத்தான் சுட்டிக்காட்டக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். உலகத்தில் எந்த பூ சிறந்த பூ என்று கேட்டார்கள். நான் படித்திருக்கிறேன். உலகத்தில் தலை சிறந்த பூ எந்த பூ என்று கேட்ட பொழுது அதை சொன்னார்கள். உலகத்தில் தலை சிறந்த தாவரம் என்ன தாவரம் என்பதை உலகத்தில் கேட்ட பொழுது உலகம் முழுக்க பரிசீலனை பண்ணி எல்லா தாவரங்களுக்கும் ஒரு பயன் இருக்கிறது இல்லையா? எல்லா தாவரங்களுக்கும் ஒரு பயன் இருக்கிறது. அருணாச்சல பிரதேசத்திற்கு போயிருந்த பொழுது ஆச்சரியப்பட்டு போனேன். அங்கு போன பொழுது ஒரு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. ரக்ஷா பந்தன் ஒரு திருவிழா. ரக்ஷா பந்தன் காப்பு நான்னு அர்த்தம். காப்பு நான்கிறது ஏதோ தமிழ்நாட்டுக்கு வந்த திருவிழா இல்லை, இங்கிருந்து புறப்பட்டு போன திருவிழா. பரதனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டு தசரத சக்கரவர்த்தி அந்தப்புரத்திலே சென்று அறிவித்த பொழுது அரங்கத்திலே ஒப்புதல் தெரிவித்த தசரத சக்கரவர்த்தி அந்தப்புரத்திற்கு போன உடனே மாறி விடுகிறான். ஏனென்றால் அங்கேதான் பொட்டு வைத்த பொதுக்குழு, சேலை கட்டிய செயற்குழு இருக்கிறது. அங்கே எல்லாம் மாறி போயிடுது. பொட்டு வைத்த பொதுக்குழு, சேலை கட்டிய செயற்குழு என்று நான் ஏதோ கொச்சையாக சொல்கிறேன் இல்லை, அவன் மாற்றி கொண்டான். அப்ப கவி சக்கரவர்த்தி சொன்ன வார்த்தை தசரத சக்கரவர்த்தி வாயிலாக வெளிப்பட்டது, உன் கழுத்து நான், உன் பிள்ளைக்கு காப்பு நான் ஆகும். உன் தாலி கயிறு எடுத்துட்டு அவனுக்கு வேணா காப்பு நான கேட்டு என்று சொன்னான். நான் அருணாச்சல பிரதேசத்திற்கு போன பொழுது ஆச்சரியமாக பார்த்தேன். அதிசயமான காட்சி ஒன்றை பார்த்தேன். வியப்பிலே விழிகள் விரிந்தது மட்டுமில்லை, மனம் முழுக்க அந்த நிகழ்ச்சி இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால் மறக்க முடியவில்லை. உள்ளத்திற்குள்ளே ஊதுவத்தி ஏற்றி வைக்கக்கூடிய அந்த புகையை என்னால் இன்றைக்கு உணர முடிகிறது. இந்த ரக்ஷாபந்தன்கிற திருவிழா வடநாட்டிலிருந்து இங்கே வந்தது என்று நாம் கருதுகிறோம். ஆனால் அங்கே இருந்து வந்ததாக வைத்துக் கொண்டாலும் கூட ரக்ஷாபந்தன் நடத்துகிற பொழுது ஏன்னா வெளிநாட்டில் இருந்து இந்திய திருநாட்டை நோக்கி படையெடுத்து வந்தவர்களை அந்த படையில இருந்து அரசனிடமிருந்து அந்த நாட்டினுடைய மண்ணினுடைய பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே படையெடுப்பு நிகழ்ந்த தருணத்தில் பெண்கள் என்ன செய்வார்களா, நேர போய் ஆண்கள் கையில் இந்த ரக்ஷாபந்தனை அந்த காப்பு நாணை கட்டி, என் சகோதரா, என் உயிருக்கும் கற்புக்கும் எல்லாவற்றிற்கும் நீதான் பாதுகாப்பு என்று, நீதான் அதனால தான் காப்பு நான்னு பேர். இப்போ நாம் தாலி கட்டுறோம். ஆனால் என்ன ஆச்சரியம்னா காளை கட்டுகிறது, ஆனால் அது கட்டப்படுகிறது. அதான உண்மை. இளங்காளை கயிறு கட்டுகிறது, ஆனால் அதுவா கட்டுகிறது, அது கட்டப்படுகிறது. அப்போ நான் அங்கே போன பொழுது ஒரு 38 ஆண்டுகள் கல்லூரியில் இருந்தவன் என்கிற காரணத்தினால் நான் சொல்லுவதை நீங்கள் நம்பலாம். இந்த ரக்ஷாபந்தன்கிற திருவிழா வந்துருச்சுன்னா அன்றைக்கு எந்த கல்லூரியிலும் ஆண்கள் வருவதில்லை. ஏன்னா இவன் கட்டலாம்னு பார்த்துக்கிட்டு இருந்தா அவ வந்து கொண்டாந்து கட்டிட்டான்னா எல்லாமே மாறிடும். ஆனால் நான் பார்த்த ரக்ஷாபந்தன் என்பது மனிதர்களை நோக்கி இல்லை,
அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மரக்கிளையிலும் கொண்டு போய் இந்த ரக்ஷாபந்தனை கட்டுகிறார்கள். என்ன காரணம்? நீதான் என் சகோதரன், நீதான் என் அக்கா, நீதான் என் தங்கை என்று உறவு முறை பாராட்டுகிற முறை. அந்த இயற்கை வாழ வேண்டும், தாவரம் வாழ வேண்டும் என்ற உணர்வுதான். அப்படி பார்க்கிற பொழுது அப்ப எழுந்தது, போய்விட்டு திரும்புகிற பொழுது நான் எண்ணினேன், இருக்கிற தாவரங்களிலேயே தலை சிறந்த தாவரம் எதுவாக இருக்க முடியும் என்று யோசித்து பார்த்த பொழுது எனக்கு தோன்றியது, மானம் காக்கப்பட வேண்டும். அந்த மானத்திற்கு ஆடையை தயாரிக்கக்கூடிய பருத்தி தான் உலகத்தில் தலை சிறந்த தாவரமாக இருக்க முடியும். ஆடை தவிர்த்து விட்டு நாம் இருக்க முடியாது. அதனால தான் கண்ணை மூடிட்டு நம்முடைய நிர்வாணத்தை நாம் பார்க்கவே முடியாது என்கிற காரணத்தால் இவைகளையே ஆடைகளாக அணிந்து கொண்டுதான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறது. கண்ணை மூடிக்கொண்டும் கையை மூடிக்கொண்டும் குழந்தை ஏன் பிறக்குதுன்னா, பிச்சைக்காரன் வீட்டு குழந்தை கூட கையேந்தி கொண்டு பிறப்பதில்லை. பிச்சைக்காரன் வீட்டு குழந்தை கூட கையேந்தி கொண்டு பிறப்பதில்லை. ஒவ்வொரு குழந்தையும் கையை மூடிட்டு கண்ணை மூடிட்டு தான் வருது. ஏன்னா, இந்த உலகத்தில் நான் கையேந்துவதற்காக வரவில்லை, கண்ணை மூடிக்கொண்டாவது நான் கொடுப்பதற்காக வந்திருக்கிறேனே தவிர கையேந்துவதற்காக நான் வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு தன்மான உணர்ச்சியோடு தான் வருகிறோம். ஆனால் அந்த உடையை இன்னொருத்தர் தான் கொடுக்க வேண்டியிருக்குது. அடிபட்ட உடனே அடிபட்ட இடத்திலிருந்து ஏன் ரத்தம் வருகிறது? உடலை மூடி இருக்கிறது தோல் என்கிற ஆடை. தோல் என்கிற ஆடை கிழிந்து உள்ளே கொஞ்சம் தெரிந்து விட்டதே என்று உடம்பு வெட்கப்படுகிறது. அதனால் தான் சிவந்த ரத்தம் வெளியே வருகிறது. இந்த வெட்க உணர்ச்சி எண்ணி பார்க்கிற பொழுது அந்த பருத்தி உலகமெல்லாம் பரவ வேண்டும் என்று இறை அருள் என்ன பண்ணியிருக்கிறான் ஏற்பாடு, அதுதான் இன்னைக்கு உள்ள செய்தியே. இறையருள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கான்னா, மானத்தை காக்கக்கூடிய ஆடை அணியக்கூடிய அந்த வாய்ப்பை மனிதனுக்கு, அந்த வாய்ப்பு வாசனை திறந்து வைக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே பருத்திய இறைவன் படைத்த பொழுது அந்த அமைப்பை எப்படி வச்சிருக்கிறான்னு சொல்லி சொன்னா, திடமான பருத்தி விதைகளை மென்மையான பஞ்சின் பின்னணியிலே வைத்திருக்கிறான். திடமான பருத்தி விதைகளை என காற்றிலே வெடித்த உடனே இந்த பஞ்சே வாகனமாக மாறி எல்லா இடங்களிலும் அது பரவ வேண்டும் என்கிற காரணத்தினால், அதனால் பேச்சாளர்களுக்குள்ள ஒரு ரகசியமே, திடமான கருத்துக்களை கூட மென்மையான நகைச்சுவை பஞ்சிலே இருந்து நீங்கள் வழங்குகிற பொழுது உலகமெல்லாம் அது பரவுகிறது. நகைச்சுவையாளன் சிந்தனையாளனா இல்லையா என்று கேட்டார். தம்பி, நீங்க தான் ஒரிஜினல் சிந்தனையாளர். இரவல் சிந்தனையாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஒரு நகைச்சுவையை தன் வாழ்வின் அனுபவத்தோடு உருவாக்கி சொல்லுவதும், அந்த நகைச்சுவையை மனதிலே கொள்ளுவதும், அதை ரசிப்பதும், மகிழ்வதும், இந்த மகிழ்வை பகிர்வதும் இன்றைக்கு ஒரு கலையாக மாறி பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டத்திலே சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். பாடத்திட்டத்தில் சேர்த்தால்தான் அது பல்கலைக்கழகம்.